அனைத்து உறவுகளுக்கும் பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். டைரக்டர் ஸ்ரீராம் ராகவன் இயக்கத்தில் வெளிவந்த மெரி கிறிஸ்மஸ் படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் 2 மிக்சியை காட்டுறாங்க. ஒரு மிக்சியில் மசாலாவும் இன்னொரு மிக்சியில் மாத்திரையும் அரைக்கிறாங்க. ஹீரோ விஜய் சேதுபதி வராரு. மும்பை பாம்பே என்று அழைக்கப்பட்ட காலத்தில் ஒரு நாள் அப்படின்னு அந்த ஸ்க்ரீனில் எழுதிவிட்டு படம் ஸ்டார்ட் ஆகுது. விஜய் சேதுபதி அவர் வீட்டுக்கு போகிறாரு. விஜய் சேதுபதி பக்கத்து வீட்டு அங்கிள் கிறிஸ்மஸ்க்காக அவங்க வீட்டை அலங்காரம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ விஜய் சேதுபதியை பார்த்துட்டு, நீ இவ்வளோ நாளாக எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறாரு. சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க அந்த விஜய் சேதுபதி பக்கத்து வீட்டு அங்கிள். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே எதிர்பாராத விதமாக கதாநாயகி கத்ரினா கைஃப் அவங்க வாய் பேச முடியாத சின்ன குழந்தையோடு இருக்காங்க. விஜய் சேதுபதியும் கத்ரினா கைஃபும் யதார்த்தமாக சந்திச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிறாங்க. தியேட்டர் போகிறாங்க. அங்கேருந்து அங்கே போனோடனே அந்த குழந்தை தூங்கிடுது. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. விஜய் சேதுபதி டாக்ஸி எதுவும் புக் பண்ணட்டுமான்னு கேட்குறாரு. கத்ரினா கைஃப் வேணான்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்குறாரு. உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அவங்க வீட்டில் விட்டுறாரு. அதுக்கப்புறம் கத்ரினா கைஃப் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போகலான்னு உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. விஜய் சேதுபதி போகிறாரு உள்ளே, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாரு. 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் உருவாகுது. 2 பேர் லைஃப்லேயும் நடந்த பாஸ்ட்டை பற்றி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே ஜாலியாக போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபு ஸ்லோவாக தான் போகுது. செகண்ட் ஹாஃபில் படம் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சு நல்ல ஒரு எதிர்பார்ப்போட படம் இருக்குது. படம் 2 மணி நேரம் 15 நிமிஷம் ரன் ஆகுதுங்க. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம் தான் இது. படத்தில் ரொமான்டிக் சீன் அப்படி எதுவும் பெருசாக இல்லை. ஒரு 2-3 காமெடி சாங் நல்லா இருக்குது. குடும்பத்தோடு அனைவரும் பார்க்கும்படி படம் உள்ளது. தியேட்டரில் பாருங்கள். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவியாக இருக்கும்.